திருமணம் சீக்கிரமாக நடந்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கை துணை அமையணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத பரிகாரமும் இல்லைன்னு கவலைப்படுறதையெல்லாம் விட்டுட்டு விடாமுயற்சியோட ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாத தரிசனம் பாப விமோசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பாவத்தை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்காம பாவத்தோட கணக்குகளை எல்லாம் காட்டக்கூடிய கண்ணாடியாக இருக்கிற நம்மளோட ஜாதகம், அந்த ஜாதகத்தை பார்த்தாலே நாம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா பரிகாரம்தான் ஒரே வழி. ராமபிரான் மனித பிறவி எடுத்து திக்குதடுமாறி நின்ன பொழுது இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்த இடம்தான் வேதாரண்யம். வேதாரண்யத்தில் அவர் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ஒரு சிவலிங்கத்தை தெற்குப்புறமாக பிரதிஷ்டை செஞ்சு வச்சுட்டு தனக்கு காவல் தெய்வமாக இலங்கையை நோக்கி ஒரு துர்க்கையம்மனை பிரதிஷ்டை செஞ்சுட்டு போகிற பொழுது சேதுரஸ்தாவில் அவர் போக வேண்டிய இடத்தை, போக வேண்டிய இலக்கை காட்டுறாரு விநாயகர். அதனால தான் அவருக்கு இலக்கை அறிவித்த விநாயகர் அப்படின்ட்டு பேர். அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் இந்த இடம்தான் அவர் முதல்ல இலங்கையை நின்று பார்த்த இடம். இலங்கையை நின்று பார்க்குறாரு. இலங்கை அரண்மனையோட பின்புறம் தான் தெரியுது. பின்புறமாக போய் சண்டை போடுறது வீரனுக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதுக்கப்புறமா ராமேஸ்வரம் போகிறார். இப்போது அகஸ்தியம்பள்ளியில் இருக்கிற ராமரோட நினைவு சின்னமாக இந்த ராமர் பாதம் விளங்கிக்கிட்டு இருக்குது. பாத தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நம்ம பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற பொழுது நம்ம அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறோம். 7 தலைமுறை பாவங்களையும் போக்கக்கூடிய சக்தி பகவான் ஸ்ரீ ராமரோட பாதங்களில் இருக்குது. தோழம் உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே ராமர் பாதங்களை தொட்டு வணங்கி வலதுபுறமாக 21 தடவை சுற்றி வாங்க. அவரோட பாதங்களை தொட்டு வணங்கினா பாவங்கள் எல்லாம் நீங்கும். இது சத்தியமான உண்மை. அவரோட பாதங்களை தொட்டு வணங்குறது மூலமாக 7 தலைமுறை பாவங்களும் நிச்சயமாக நீங்கும். ஸ்ரீ ராமபிரானோட முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இதை அனுபவபூர்வமாக உணரலாம். இதை திருமண தடைகள் உள்ள வரன்கள் நேரடியாக இந்த இடத்துக்கு வரணும். பாத தரிசனத்தை நேரடியாக செய்கிறது மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். மகிழ்ச்சியான மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். திருமண தடை மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களை போக்கக்கூடிய பரிகாரமும் இதுதான். நிச்சயமாக இதை நீங்கள் நம்புங்க. நம்பினவங்களை இறைவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். வாங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மகிழ்ச்சியான மன வாழ்க்கை நிச்சயமாக